Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid, laqad ja'akum min Allahi nurun wa kitabun mubin. وقال النبي صلى الله عليه وسلم قال الله عز وجل لولاك لما خلقت الأفلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஓதிய மௌலிதை அங்கீகரித்தருள்வானாக, கபூல் செய்தருள்வானாக. இதற்கு பிரதிபலனாக பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நூரே முஹம்மதியாவில் நனைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம் உள்ளங்களில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளியை என்றும் நிரப்பி வாழ்ந்து சிறக்க அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு அழகான ஆன்மீகத்தை ஒட்டுமொத்தமாக பொதிந்த ஒரு தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உலகத்திலே எந்தெந்த வழிமார்கள், ஷேகுமார்கள், அபுதால்கள், ஆரிஃபீன்கள் தோன்றினார்களோ அவர்கள் முழுவதும் இதற்குள் நுழைந்து பார்த்த ஒரு தலையங்கம். நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி, அந்த பேரொளி என்னென்ன சாதனைகளை செய்தது என்பது குறித்த அழகான மகுடம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது நூர் என்கிறான். அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் நூர், தன்னிலிருந்தே இன்னொரு நூரை அல்லாஹ் உருவாக்குகிறார். ஒரு நூறிலிருந்து இன்னொரு நூர் பிறக்கிறது. அந்த நூறு தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லி இருக்கிறார்கள், வானம் பூமி எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் என் நூரை படைத்து விட்டார். இது ஒரு ரிவாயத். ஆனால் அன்புக்குரியவர்களே, தபரானியில் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை படைப்பதற்கு 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நூரே முஹம்மதியாவை படைத்து விட்டார். என்ன சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது, அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் நூரே முஹம்மதியாவை என்று யாரும் அளந்து சொல்ல முடியாது. ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து உங்கள் வயது என்ன என்று கேட்டார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள், உங்க வயது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ராயில் உங்கள் வயது என்ன? இவங்க திரும்பி கேட்கிறாங்க, உங்கள் வயது என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், மனிதர்களை போன்று வயதை குறிப்பிடுகிற அமைப்பெல்லாம் மலக்குகளிடத்திலே இல்லை. 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதை நான் 72,000 முறை பார்த்திருக்கிறேன் என்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நட்சத்திரம் நான் தான் என்றார்கள். நாயகத்தினுடைய பிரகாசத்தை என்ன சொல்வது? நூரை. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அல்லாஹ் தன்னூரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து, அந்த நூர் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறது, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூரிலிருந்து 4 நூரை பிளக்கிறார். ஒரு நூர் 4ஆக மாறுகிறது. அதிலிருந்து தான் முதலாவதாக அல்லாஹ் கலம், எழுதுகோலை படைத்தார். இந்த எழுதுகோல் பெருமானாரின் நூரிலிருந்து நேரடியாக பிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகோலை படைத்து எழுது என்றான். நான் எதை எழுத? கலாக்கதிரை எழுது. கலாக்கதிர்னா என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கலாக்கதிரை எழுது. கலா என்றால் மேப், கதிர் என்றால் அது நடப்பது. ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னால் முதலிலே பிளான் போடுவார்கள், மேப் இருக்கும். அதற்கு பிறகு வீடு. இதை போன்று ஒருவர் இப்படி உருவாவார், இருப்பார் என்று முதல்ல அல்லாஹ் தஆலா ஒரு மேப்பை உருவாக்குவான். அதற்கு பிறகு அவர் எப்பொழுது வருவார், எந்த ஆண்டு வருவார், என்னென்ன செய்வார், அவருக்கு உணவு என்ன, அவருடைய பிறப்பு என்ன, இறப்பு என்ன என்று நடைமுறையில் வருகிறது அல்லவா, இதற்கு பெயர் கதிர். மனிதன் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை, அந்த பேனா, பெருமானாரின் நூறிலிருந்து பிறந்த பேனா, அது எதை தீர்மானிக்கிறதோ அதை தன்னுடைய அறிவால் அவன் மிஞ்ச முடியாது. என்றைக்காவது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா? உலகத்தில் யாராவது வென்றிருக்கிறார்களா? உலக சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும், தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை வெல்ல முடியாது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், நான் என்னுடைய அறிவால் கலாக்கதிரை வென்று காட்டுவேன். இறைநேசர்கள் என்றைக்குமே அழகாக பதில் சொல்லுவார்கள், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவாய், முடிந்தால் தடுத்துப்பார், முடிந்தால் தடுத்துப்பார். அந்த மனிதன் நினைத்தான், அறிவாளி நினைக்கிறார், அறிவை கொண்டு நினைக்கிறார். வீட்டில இருந்தால் தானே பாயாசம் கிடைக்கும், காட்டுக்கு போயிட்டார், யார் கொடுப்பார்கள்? யார் கொடுப்பார்கள்? காட்டுக்கு போய் உட்கார்ந்தார். இவர் காட்டுக்கு சென்று அமர்ந்த நேரம் வியாபாரிகளின் கூட்டம் ஒன்று வருகிறது. உணவு சமைக்கிறார்கள், கடுமையான பசி. கடைசியிலே பாயாசமும் சமைக்கிறார்கள். பாயாசத்தின் வாடை வருகிறது. அழைத்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டார். அந்த வியாபாரிகள் சாப்பிடலாம் என்று உணவை சமைத்து சாப்பிட செல்லுகிற வேளையில் திருடர்களின் கூட்டம் ஒன்று வருகிறது. திருடர்களை பார்த்தவுடன் வியாபாரிகள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள். சூடா உணவு இருக்கிறது, அதை எடுத்துட்டு போக முடியாது, விட்டு விட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் வியாபாரிகள். திருடர்களும் கடுமையான பசியில் வருகிறார்கள். வந்த அருமையான சாப்பாடு, பாயாசம் எல்லாம் இருக்கிறது. இதில் விஷத்தை கலந்து வைத்திருந்தால் என்ன செய்வது? அதனால் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து வாருங்கள். எல்லோரும் தேடினார்கள். மேலே ஒருவர் காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பது தெரிகிறது. டே தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் தருகிறோம். தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் தருகிறோம். அதுக்கு பயந்துதான் ஐயா நான் மேலே உட்கார்ந்து இருக்கிறேன். தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் கிடைக்கும். முடியாது முடியாது, அதற்கு பயந்துதான் அப்பா நான் மேலே இருக்கிறேன். கடைசியில் 2 பேர் சென்றார்கள். 4 குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாயை திற என்று சொல்ல திறக்க மறுக்க, மீண்டும் 4 குத்து குத்தி வாயை பிளந்து உள்ளே பாயாசத்தை ஊத்த, கடைசியில இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே வந்து சொன்னார்களாம், 4 குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும் சொல்லி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அன்பிற்குரியவர்களே, கலாக்கதிரை, அல்லாஹ்வினுடைய விதியை உலகத்திலே யாரும் தன்னுடைய மதியால் வெல்ல முடியாது. முதலில் விதியை எழுதுகிற பேனாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து பிறக்கிறான். நாயகத்தினுடைய நூரை 4ஆக பிரித்த அல்லாஹ் அடுத்ததாக லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறிலிருந்து உருவாக்குகிறார். லௌஹுல் மஹ்ஃபூல், எழுதிய பேனா, கலாக்கதிரை எழுதி எதிலே வைக்கும்? லௌஹுல் மஹ்ஃபூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு இடத்திலே சென்று காட்டார்களாம், லௌஹுல் மஹ்ஃபூல் எவ்வளவு பெருசு இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஒரு மனிதனின் மூளை எவ்வளவு பெரிது இருக்கிறது என்றார்களாம். ஒரு மூளை எவ்வளவு பெரிது இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின்
அத்தனை ஜாதகங்களையும் உள்ளே வைத்து ஹஜருல் அஸ்வத் கல்லுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறான் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால லவ்வுல் மஃபூல் பெருசா இருக்கும், நீங்க யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச் சிறிய பொருளுக்குள்ளும் மிகப்பெரிய பொருட்களை அடக்கும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்று பதிலளிக்கிறார்கள். இந்த லவ்ஹுல் மஃபூலை அல்லாஹ் பெருமானாரின் நூறிலிருந்து படைக்கிறான். மூன்றாவதாக அரிஷை அல்லாஹ் படைக்கிறான், தான் அமரும் சிம்மாசனம். அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் அண்ணல் பெருமானாரினுடைய நூறிலிருந்து உருவாக்கப்பட்ட சிம்மாசனம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக சித்தரிக்கப்படுகிற அவலச் சூழல் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எழுந்திருக்கிறது. இந்த 4வது பங்காக இருக்கிற நூரை அல்லாஹ் 4 பங்குகளாக பிரிக்கிறார். அந்த கடைசி பார்ட் 4வது பார்ட்டை 4ஆக அல்லாஹ் பிரிக்கிறான். அந்த 4 பகுதியில் ஒரு நூறிலிருந்து அல்லாஹ் வானங்களை 7 வானங்களை அல்லாஹ் படைத்தார். இது பெருமானாரினுடைய நூறின் ஒரு பார்ட்டிலிருந்து உருவானதுதான் 7 வானங்கள். சபஅ தராயிக். இன்னும் விஞ்ஞான வானத்துக்குள்ளே செல்லவில்லை. வானம் இருக்கா இல்லையா? நெப்டியூன்கிறான், புளூட்டோங்கிறான். இந்த வான வீதிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, கோள்களை அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான். சூரியன் 500 கோடி ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கெமிக்கல் ப்ரோசஸ், ரசாயன மாற்றத்தால் அது இயங்கி வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு காலம் வரும், அந்த கெமிக்கல் மாற்றம் ஏற்படும், ரசாயன மாற்றம் ஏற்படும், சூரியன் நின்றுவிடும், சூரியன் அழிந்து போகும், உலகம் அழிந்து போகும். விஞ்ஞானம் பேசுகிறது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது முடிந்து போகும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். விகட வார்த்தையை பயன்படுத்துகிறான். குல்லுன் ஃபீ ஃபலக். இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான், இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான். விகட வார்த்தை. விகட கவின்னு எழுதி இங்கிட்டு படிச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும், அங்கிட்டு படிச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும். இது மாதிரி குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் குல்லுன் ஃபீ ஃபலக், அது அப்படியே திருப்பி படிச்சு பாருங்க. குல்லுன் ஃபீ ஃபலக். எல்லாம் அதன் நீர்வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப வானம் எவ்வளவு பெருசு, தூண் இல்லாமல் துபாயில இருக்கக்கூடிய ஒரு புருஜ், ஒரு ஜஸ்ரு தூண் இல்லாமல் உருவாக்குவதை உலகமே அசந்து பார்க்கிறது. அல்லாஹ் வானத்தையே தூண் இல்லாமல் படைத்திருக்கிறானே. அன்பிற்குரியவர்களே, இந்த வானம் பெருமானாரின் நூறால் படைக்கப்பட்டது. நாயகம் இல்லை என்றால் வானம் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை. நாயகத்தினுடைய நூர், அதிலிருந்து படைக்கப்பட்டது 7 வானங்கள். சபா தராயிக். யா மாஸரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அங்கு செல்வதாக இருந்தால், வானத்துக்கோ பூமிக்கோ வானத்துக்கு மேல எல்லாம் செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் செல்ல முடியாது, சக்தி இல்லாமல். இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த வானத்தை அல்லாஹ் படைத்தது பெருமானாரின் நூறால். அடுத்த பகுதியில் இருந்து அல்லாஹ் சப அர்லீன் 7 பூமிகளை அல்லாஹ் படைத்தார். அன்பிற்குரியவர்களே, 7 பூமியையும் அடுத்ததாக அல்லாஹ் பெருமானாரினுடைய நூறிலிருந்து படைக்கிறார். இன்னைக்கு பூமி 7 என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. சபா தராயிக், வானத்திற்கு 7 பூமி, அது கார்ராக்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். 7 கண்டங்களை கூட 7 பூமி என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது. 3வது பகுதியில் இருந்துதான் அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறார். சொர்க்க நரகம் என்பதும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறினால் படைக்கப்பட்டது. இது பெரிய அகீதாவினுடைய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. ஒரு சிலர்கள் இன்னும் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்கிறார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, நரகம் படைக்கப்பட்டு விட்டது. இது எதனால் படைக்கப்பட்டது? நூரே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறால். 4வது பகுதி இருக்கிறதே, இதை அல்லாஹ் 4ஆக ஆக்குகிறார்.
நான்காவது பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்காக ஆக்கி முதல் பகுதியிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை படைத்தான். மலக்குகளும் நூரை முஹம்மதியால் படைக்கப்பட்டவர்கள். பெருமானார் இல்லை என்றால் மலக்குகள் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் பூமி இல்லை. வானத்தை சார்ந்ததும் அல்ல, பூமியை சார்ந்ததும் அல்ல. வானத்திற்கு மேலேயும் நிறைய பொருட்கள் உண்டு, பூமிக்கு கீழேயும் நிறைய பொருட்கள் உண்டு. எல்லா கனிமங்களும் பெருமானாரின் நூரை கொண்டுதான் உருவான. நீங்க யோசிக்க வேண்டும். முதல் பார்ட்டிலே மலக்குகளை அல்லாஹ் படைக்கிறார். இந்த மலக்குகளுடைய பணி என்ன என்று சொன்னால் அது தனியாக ஒரு 5-6 நாள் சொல்லணும். ஒரு மலக்கு அல்லாஹ் படைக்கவில்லை. பெருமானாரினுடைய நூறிலிருந்து ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிற மலக்குகள் எவ்வளவு தெரியுமா? 70,000 மலக்குகள் படைக்கப்படுகிறார் ஒவ்வொரு நாளும். கியாமத் நாள் வரை படைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலக்குகளின் எண்ணிக்கை குறைவில்லை. நம்மள மாதிரி அவங்க மூத்தா போற ஆளுகளும் இல்ல. என்றைக்கு உலகம் தோன்றியதோ பெருமானாரினுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்ட மலக்குகள் இன்று வரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகம் மலக்குகளை குறித்து ஆய்வே செய்யவில்லை, ஜின்களை குறித்து ஆய்வே செய்யவில்லை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் மலக்குகளை குறித்து ஜின்களை குறித்து இன்னும் தொட்டுக்கூட பார்க்கவில்லை. ஆனால் மார்க்கம் பேசுகிறது, குர்ஆன் பேசுகிறது. இரண்டாவது பார்ட்டிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாயாத் நீர்வன மீன்கள், நீரில் வாழக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரை முஹம்மதியாவில் இருந்து படைக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் மனிதர்களை நூரை முஹம்மதியாவிலிருந்து படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எந்தெந்த மனிதர்கள் உருவாகிறார்களோ, 4வது நூறு இருக்கிறதே, இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடிய அடியார்களுக்கு மாரிஃபத் அபுசாரியத் என்ற பார்வையை கொண்டு திணிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4வது பார்ட் இருக்கிறதே, பெருமானாரினுடைய நூரை 4வது பார்ட்டை அல்லாஹ் அபுசாருல் முஃமினீன், ஷேக்மார்களின் இறைநேசர்களின் அகப்பார்வைக்குள்ளே அல்லாஹ் அந்த நூரை கொடுக்கிறான். யாருக்கு அந்த நூர் போய் சேருகிறதோ, எந்த முஃமின்களுக்கு, அவர்கள்தான் ஷேக்மார்களாக உலகத்திலே பிரசித்தி பெறுகிறார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள். இதுக்கு என்ன அடையாளம்? அல்லாஹ்வினுடைய நூர் முஃமினுடைய உள்ளத்திலே சென்று விட்டது என்பதற்கு 4 அடையாளங்களை எழுதுவார்கள். உண்மையிலே ஒருத்தருடைய உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வினுடைய நூர் போயிருக்கா, இதை தெரிந்து கொள்வதற்கு 4 அடையாளம். ஒன்று, மாதிகே ரசூலாக இருப்பார், ஆஷிகே ரசூலாக இருப்பார், தாபிஏ ரசூலாக இருப்பார், தாகிலே ரசூலாக இருப்பார். இதுதான் ஷேக்மார்கள். மாதிகே ரசூல், நபிகள் பெருமானாரை புகழ்ந்து 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 மதகிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். அர்ப்பணிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள நூரே முஹம்மதியா இறங்கி இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அதுக்காக வேண்டி உண்டான முதல் முயற்சி தான் இந்த மௌலூதி சபைகள் எல்லாம். முதல் முயற்சி தான் இவைகள் எல்லாம். மாதிகே ரசூல், மாதிகே ரசூல். இன்றைக்கு பெருமானாரை புகழலாமா என்று ஒரு கேள்வி வருகிறதே. அல்லாஹ் புகழ்கிறான், மலக்குகள் புகழ்கிறார்கள், சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்களில் யாராவது ஒருவர் ரசூலை புகழவில்லை என்று காட்டலாம். ஒருவர் புகழாமல் இருந்தது உண்டா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 120 வயது வாழ்ந்தவர்கள், 120 வயது வாழ்ந்தவர்கள் 60வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். சரியாக 60 ஆண்டு காலம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். நாமெல்லாம் என்ன புகழ்றோம்? 60 ஆண்டு காலம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா மா ஹஸன மின்க லம் தர கத்து ஐனி, நாயகமே உங்களை விட அழகான ஒரு பேருருவத்தை இதுவரை இந்த கண் கண்டதே இல்லை நாயகமே. உமா அஜ்மல மின்க லம் தலிதி நிசா, உங்களை போன்று ஒரு பேருருவத்தை இதுவரைக்கும் எந்த பெண்களும் பெற்றெடுத்ததில்லை நாயகமே. பெருமானாரை போன்று யாராவது பெற்றெடுத்ததுண்டா? அன்த குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி கைப், உலகத்திலே தோன்றிய எல்லா குழந்தைகளும் குறையோடு பிறப்பார்கள்.
உலகத்திலே ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் குறையின்றி பிறந்த குழந்தை. டாக்டர் ரிச்சர்ட் ஒரு கவிஞன் அழகாக எழுதுவான், பெருமானார் எப்படி பிறந்தார்கள். உலகத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் மீது ரத்தங்கள் இருக்கும், அசுத்தங்கள் இருக்கும். அதை கழுவுவதற்காக தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீர் அசுத்தத்தை நீக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள், பரிசுத்தமாக பிறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது, பெருமானாரின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது பெருமானாரின் மேனையிலே பட்டவுடன் அந்த தண்ணீர் பன்னீராக மாறியது. பன்னீராக மாறியது. அண்ணல் பெருமானாரின் மேனையிலிருந்து அது பிரிகிற பொழுது கண்ணீராக பிரிந்தது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆஷிக்கே ரசூலாக இருப்பார், தாபியே ரசூலாக இருப்பார், தாகிலே ரசூலாக இருப்பார். இதுதான் ஷேக்மார்கள். மாதிஹே ரசூல். நபிகள் பெருமானாரை புகழ்ந்து 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 மதகிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். அர்ப்பணிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள நூரே முஹம்மதியா இறங்கி இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானார். அதுக்காக வேண்டி உண்டான முதல் முயற்சி தான் இந்த மௌலூதி சபைகள் எல்லாம். முதல் முயற்சி தான் இவைகள் எல்லாம். மாதிஹே ரசூல், மாதிஹே ரசூல். இன்றைக்கு பெருமானாரை புகழலாமா என்று ஒரு கேள்வி வருகிறதே. அல்லாஹ் புகழ்கிறான், மலக்குகள் புகழ்கிறார்கள், சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்களில் யாராவது ஒருவர் ரசூலை புகழவில்லை என்று காட்டலாம். ஒருவர் புகழாமல் இருந்ததுண்டா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 120 வயது வாழ்ந்தவர்கள். 120 வயது வாழ்ந்தவர்கள் 60வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். சரியாக 60 ஆண்டு காலம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். நாமெல்லாம் என்ன புகழ்றோம்? 60 ஆண்டு காலம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. மா ஹஸன மின்க லம் தர கத்து ஐனி. நாயகமே, உங்களை விட அழகான ஒரு பேருருவத்தை இதுவரை இந்த கண் கண்டதே இல்லை நாயகமே. உமா அஜ்மல மின்க லம் தலிதி நிசா. உங்களை போன்று ஒரு பேருருவத்தை இதுவரைக்கும் எந்த பெண்களும் பெற்றெடுத்ததில்லை நாயகமே. பெருமானாரை போன்று யாராவது பெற்றெடுத்ததுண்டா? அன்த குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி கைப். உலகத்திலே தோன்றிய எல்லா குழந்தைகளும் குறையோடு பிறப்பார்கள். உலகத்திலே ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் குறையின்றி பிறந்த குழந்தை. டாக்டர் ரிச்சர்ட் ஒரு கவிஞன் அழகாக எழுதுவான், பெருமானார் எப்படி பிறந்தார்கள். உலகத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் மீது ரத்தங்கள் இருக்கும், அசுத்தங்கள் இருக்கும். அதை கழுவுவதற்காக தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீர் அசுத்தத்தை நீக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள், பரிசுத்தமாக பிறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது, பெருமானாரின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது பெருமானாரின் மேனையிலே பட்டவுடன் அந்த தண்ணீர் பன்னீராக மாறியது. பன்னீராக மாறியது. அண்ணல் பெருமானாரின் மேனையிலிருந்து அது பிரிகிற பொழுது கண்ணீராக பிரிந்தது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பரிசுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். உலகத்தில நாயகத்தை போன்று இப்படி உருவானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இப்ப ஷேக்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பசீரத்தை வழங்குகிறான். அதனால் அவர்கள் மாதிகாக மாறுவார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து 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 புகழ்ந்து. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா எப்படி புகழ்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறையில்லாமல் பிறந்தார்கள். எப்படி அவர்கள் நாடுவார்களோ அப்படி அல்லாஹ் அவர்களை படைத்தான். ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? யஸீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்றாங்க. யஸீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா புகழ புகழ 85 வயசு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா யுஃபல்லிலுல்லாஹு ஃபாக். யா அல்லாஹ், இவருடைய பல்லை விழாமல் பாதுகாப்பாயாக. பெருமானாரை புகழ்ந்ததற்காக அண்ணல் பெருமானார் கொடுத்த பரிசு, யா அல்லாஹ், இவர் பல் விழக்கூடாது. மௌத்தா போற வரைக்கும் ஒரு பல்லு விழலையே. பெருமானாரை புகழ்ந்த வாயை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நாம் பெருமானாரை புகழ்ந்தோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வான்.
மாதிஹே ரசூல். உலகத்துல எந்த மனைவியாவது கணவனை புகழ்ந்ததுண்டா? எங்க வீட்டுக்கார சூரியன், எங்க வீட்டுக்கார சந்திரன், எங்க வீட்டுக்கார நட்சத்திரம், எங்க வீட்டுக்கார அது. இவர் வேண்டா போய் புகழ்வார். கண்ணே, மணியே, முத்தே, வைரமே, பவளமே என்று கணவன் வேண்டுமானால் மனைவியை புகழுவானே தவிர உலகத்துல எங்கேயாவது மனைவி கணவனை புகழ்ந்ததுண்டா? ஆனால் சஹாபிய பெண்மணிகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன மாதிரி புகழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. லனா சம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், லனா சம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ சம்சி தத்லு பாதல் ஈஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன் உண்டு, வானத்திற்கும் ஒரு சூரியன் உண்டு. ஆனால் எங்கள் சூரியன் கண்மணி நாயகம் இரவில் தான் உதயமாவார்கள். எல்லோரும் இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது, வழி தெரியாமல் வாடுகிற பொழுது அந்த சூரியன் உதயமாகும் வழியை காட்டும் வள்ளல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புகழுகிறார்களே. மாதி மனைவிமார்களே மாதிகாக இருந்தார்கள். நாம் புகழ்வதில் என்ன அதிசயம் இருக்கிறது? உலகத்தில் தோன்றிய எல்லா படைப்புகளும் பெருமானாரை புகழ்கிறது. நாம் என்ன புகழ்கிறோம்? ஒரு தேனி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லோடு பேசி இருக்கிறார்கள், மண்ணோடு பேசி இருக்கிறார்கள், உடும்போடு பேசி இருக்கிறார்கள், மானோடு பேசி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடுகளோடு பேசி இருக்கிறார்கள், குதிரையோடு பேசி இருக்கிறார்கள், ஒட்டகத்தோடு பேசி இருக்கிறார்கள். நிறைய சான்றுகள் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஒரு தேனியை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள், கசப்பான பூவிலிருந்து தேனை எடுத்துக்கொண்டு செல்லுகிறாய் உன் கூட்டுக்கு, ஆனால் தேனோ இனிப்பாக இருக்கிறதே, கசப்பான பூவிலிருந்து தேனை எடுத்துக்கொண்டு செல்கிறார், அது கசப்பாகத்தானே இருக்க வேண்டும், இனிப்பாக இருக்கிறதே எப்படி என்று கேட்கிற பொழுது அந்த தேனி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, அதிலிருந்து நான் தேனை எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொழுது உங்களை புகழ்ந்து கொண்டே செல்லுகிறேன் நாயகமே, உங்களின் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே செல்லுகிறேன் நாயகமே, அதுதான் இனிப்பாக மாற்றிக் கொடுக்கிறது நாயகமே. தேனி மதகு செய்கிறது, பெருமானாரை புகழ்கிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். நடுவிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ராட்டை நெய்து கொண்டிருக்கிறார்கள். ராட்டை சுத்திட்டு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வயது 15, பெருமானாரினுடைய வயது 60. 15 வயசு எங்க, 60 வயது எங்க? ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், என்ன ஆயிஷா, பார்க்காத முகத்தை பார்ப்பதை போன்று பார்த்து கொண்டே இருக்கிறாயே, என்ன ஆயிஷா என்று கேட்கிற பொழுது, நாயகமே, உங்கள் அழகை பார்த்து கொண்டே இருக்கிறேன் நாயகமே. 60 வயசு கிழவனை என்னைக்காவது கோமரி பார்த்திருப்பாளா? நாயகமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்து பெண்கள் இன்றைக்கு இருந்திருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பார்த்து 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 யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடக்கிற பொழுது அழகிலே மயங்கி தன் ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமாக கரத்தை அறுத்துக் கொண்ட அந்த பெண்கள் உங்களை பார்த்திருந்தால் தன் இதயத்தையே அறுத்திருப்பார்கள் நாயகமே. பெருமானாரின் அழகை புகழ்கிறார்கள். மாதிகாக மாற வேண்டும். பெருமானாரினுடைய 100 இருந்தா முதல் தன்மை மதகியத் கிடைத்துவிடும், இரண்டாவதாக இஷ்கு கிடைத்துவிடும். ஒருத்தர் புகழாம காதல் வரவே வராது. அப்படி வருதுன்னு சொன்னா அவன் பொய்யன். சாதாரண சினிமா நடிகன் அவனை புகழ்ந்து புகழ்ந்து அவனின் மீது காதல் வந்து விடுகிறது. காதல் வந்து அதுக்கு பிறகு அவன் போட்ட பெல்ட்ட போடுறான், அவன் ஒரு பக்கெட் முடிய மொட்டை அடிச்சு இன்னொரு பக்கெட் முடி வச்சு அதை செய்யறான், ஒரு மாதிரியா ஷூ போட்டா ஒரு மாதிரியா போடுறான், ஒரு கடுக்காவை போட்டா காதலை இவனுக்கு கடுக்கா போட்டுக்கிறான். இஷ்கு வந்து விட்டால் சினிமா நடிகனின் மீது கடைசியில என்ன வந்துருது? பின்பற்றுதல் வருது. கடைசி ஆசை அவனோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். கடைசி பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதகில்லாமல் எப்படி இஷ்கு வரும்? பெருமானாரை புகழாமல் எப்படி காதல் வரும்? காதல் வராமல் எப்படி நாயகத்தை பின்பற்ற முடியும்? நாயகத்தை பின்பற்றாமல் எப்படி நாயகத்தோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்க முடியும்? இந்த 4க்கும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இது யாருக்கு கிடைக்கும்? நூரே முஹம்மதி யாரின் உள்ளத்திற்குள் சென்றதோ அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.
முழுமையாக நூரை முஹம்மதியாவை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, ஆஷிக்கீன்கள் அது ஒரு தனி வரலாறு. பெருமானாரின் மீது காதல் கொண்டவர்கள். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஹஜ்ஜிலே நேரடியாக பார்த்தேன். ஆஷிக் பெருமானாரின் மீது காதல் கொண்டவர்கள் வரலாற்றிலே நாம் படித்தது ஒரு பக்கம், நேரடியாக பார்க்கிற பொழுது அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் எழுந்தது. பாபு சலாம் வழியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்ல செல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு ஒரு ஆப்கானி அவருடைய பாஷையிலே, பார்சி பாஷையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முணுமுணுத்த குரலிலே கவிதை பாடிக்கொண்டே வருகிறார். முணுமுணுத்த குரல். கொஞ்சம் சப்தம் அதிகமானாலும் அங்கு இருக்கிற ஆர்மிக்கள் பிடித்து விடுவார்கள். பெருமானாரினுடைய இல்லத்திற்கு அருகிலே செல்லுகிற பொழுது குரலை உயர்த்துகிறார். பெருமானாரின் மீது கொண்ட காதல் வெளிப்படுகிறது. ஆர்மிக்கள் எல்லாம் பிடிக்கிறார்கள். எல்லோரையும் இழுத்துக் கொண்டு சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற 2வது கேட்ல போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஸஃபியல்லாஹ், லா உஃபாரிகுக அபதன் யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு இனிமேல் நான் பிரியவே மாட்டேன் நாயகமே என்று அதே இடத்தில் உயிரை விடுகிறார். அதே இடத்தில் மூச்சு இருக்கிறார். இந்த காதலர்கள் அன்பிற்குரியவர்களை இன்றும் இருக்கிறார்கள். இந்த காதலர்களின் உள்ளத்தில் நூரை முஹம்மதியா இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை கொடுக்கிறார். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ஒரு யூதன் பெருமானாரின் மீது கடுமையான கோபம். தௌராத் வேதத்தை சனிக்கிழமை புரட்டி ஓதுகிற வழக்கம் கொண்ட யூதன் தௌராத் வேதத்தை புரட்டுகிறார். அதிலே 4 இடத்திலே அஹ்மது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாயகத்தின் பெயரை பார்த்தாலே இவருக்கு கடுமையான கோபம். அதை வெட்டினார், எரித்து விடுகிறார். எரித்து விடுகிறார். அடுத்த வாரம் குளித்து விட்டு சனிக்கிழமை எடுத்து தௌராத்தை ஓதலாம் என்று புரட்டினால் 8 இடத்திலே அஹ்மது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. 4 வெட்டினார், 8 பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8ஐயும் வெட்டுகிறார், எரித்து விடுகிறார். அடுத்த வாரம் ஓதலாம் என்று எடுத்தால் 16 இடத்திலே அஹ்மது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. 8 வெட்ட 16 ஒட்டப்பட்டிருக்கிறது. அதை வெட்டுகிறார், எரித்து விடுகிறார். அடுத்த வாரம் 4வது வாரத்திலே தௌராத்தை எடுத்து ஓதலாம் என்று ஓதினால் 32 இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. கோபம் எல்லாம் இப்பொழுது அன்பாக மாறுகிறது. வெட்ட இறை வேதத்திலே ஒரு பெயர் ஒட்டப்படுகிறது என்றால் உண்மையிலேயே அவர் நபிதான், உண்மையிலேயே அவர் இறை தூதர்தான் என்று கோபம் எல்லாம் காதலாக மாறி போகிறது. இப்பொழுது தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்லுகிற குதிரையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார். மதீனாவின் எல்லையை கடக்கிறார். ஒரு அழகான பேருருவம். பெருமானாரின் மீது காதல், பார்க்காத காதல், பெருமானாரின் மீது கொண்ட நேசம் புகழ்ந்து கொண்டே வருகிறார். மதீனாவிற்குள்ளே நுழைகிற பொழுது அழகான பேருருவம் குதிரையிலே செல்கிறது. பார்க்கிறார். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள் என்று வேகமாக சென்றார். கரத்தை நீட்டுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று கரத்தை நீட்டுகிற பொழுது மா அன ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ் இல்லை, அன சல்மான் ஃபாரிசி என்றார்கள். நான் ரசூல் இல்லை. ஆனால் ஐன முஹம்மதுன், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறார்கள்? துடிக்கிறார். தண்ணீரில் இருந்து மீன் தரைக்கு வந்தால் துடிப்பதை போன்று துடிக்கிறார். எங்கே ரசூல், எங்கே ரசூல், எங்கே ரசூல்? ஆனால் அவர் அந்த நேரம் பெருமானார் வஃபாத்தாகி 3 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 3 நாட்களுக்கு பிறகு வந்தார். இவரிடத்திலே நாயகம் வஃபாத்தாகி விட்டார்கள், கண்ணை விட்டு மறைந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இவர் வஃபாத்தாகி விடுவார்.
சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொன்னார்கள், மதீனா நகரத்திலே மஸ்ஜிது நபவிக்கு சென்று கேளுங்கள், நாயகத்தை பற்றி சொல்வார்கள். மஸ்ஜிது நபவிக்கு பறக்கிறார், நடக்கவில்லை, பறக்கிறார். பறந்து வந்து கேட்கிறார், எங்கே முஹம்மது, ஐன முஹம்மது, ஐன முஹம்மது. அலியுன் கரமல்லாஹு வஜ்ஹு வருகிறார்கள், ஆரோக்கியமான பதிலை தருகிறார்கள். நீங்கள் எந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்தீர்களோ அந்த முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 3 தினங்கள் ஆகிறது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துடிக்கிறார், தவிக்கிறார், அழுகிறார், புலம்புகிறார். 4 வாரம் நான் கடத்தி விட்டேனே, முதல் வாரத்திலே வந்திருந்தால் அந்த முத்து முகம்மதை முத்தி இருப்பேனே, 2வது வாரம் வந்திருந்தால் கூட நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக கண்டு சஹாபி என்ற பட்டத்தை பெற்றிருப்பேனே. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பட்டம் சஹாபியத் பட்டம். பெருமானார் பயன்படுத்திய ஆடைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆடை கொண்டு வரப்படுகிறது. பாத்திமா ரலியல்லாஹ்வின் வீட்டிலிருந்து பெருமானார் பயன்படுத்திய ஆடை கொண்டு வரப்படுகிறது. முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார், முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார், முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார். ஐன மஸ்ரா, பெருமானார் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். இடம் காட்டப்படுகிறது. சென்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் லா உஃபாரிகுக பஅத ஹாதா அபதா. நாயகமே, உங்களை பார்த்ததற்கு பிறகு அகக்கண்ணால் பெருமானாரை பார்க்கிறார். உங்களை பார்த்ததற்கு பிறகு இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். அதே இடத்திலே வஃபாத்தான வரலாறு உண்டு. ஆஷிகீன்கள், ஆஷிகீன்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூர் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மாதிகாக இருப்பார்கள், ஆஷிக்காக இருப்பார்கள், தாபிஈ ரசூல். இந்த 2 இருந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சுன்னத்தை பின்பற்றுபவர்களாக மாறி விடுவார்கள். ஷேக்மார்கள் என்னைக்காவது சுன்னத்தை விட்டுருக்காங்களா? நாம என்னைக்காவது சுன்னத்தை தொழுது இருக்கிறோமா? என்றைக்காவது செலவாத்தி விட்டு இருக்கிறார்களா? நாம் 1000 முறை பெருமானாரின் பெயரை கேட்டும் கூட நம்முடைய நாவுகள் செலாத்தை சொல்ல மறுக்கிறதே. யோசிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. பெருமானாரினுடைய நூர் யாரின் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம், வேறு யாருக்கு கிடைக்காது. 3வது தாபிஈ ரசூலாக மாறி போவார்கள். நாயகத்தினுடைய சுன்னத்துகளை அணுவணுவாக ரசித்து ரசித்து பின்பற்றுவார்கள். சஹாபாக்களை பார்க்கிறோம், தாபிஈன்களை பார்க்கிறோம், ஷேக்மார்களை பார்க்கிறோம். கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் 51வது வயசுல ஹஜ்ஜுக்கு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார். நாயகத்தை சந்திக்கும் போது வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். நாயகமே, உங்களுக்காக நான் 1 கோடி செலவாத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே. இதுதான் தாபி. 1 கோடி. நாம ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கிறதே. எத்தனை செலவாத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், எத்தனை செலவாத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் பெருமானாரிடத்திலே கொடுப்பதற்காக. கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருங்காலத்திலாவது செலவாத்தை சேர்க்க வேண்டும். பேங்க் பேலன்ஸ் போட்டு எவ்வளவு உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னு ஒவ்வொருத்தையும் கேட்டா சொல்லிடுவாங்க. என் அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் இருக்கு, என் அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் இருக்கு. காசு பணத்திற்கு கணக்கு வைத்திருக்கிற நாம் கண்மணி நாயகத்தின் மீது ஓதிய செலவாத்திற்கு கணக்கில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாளை மஹ்ஷரிலே பார்க்கிற பொழுது, நாயகமே, உங்களின் மீது இத்தனை கோடி செலவாத்தை சொல்லி இருக்கிறேன் நாயகமே என்று சொன்னார். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தப்படுவார்கள். யோசிக்க வேண்டும். கௌசுல் ஆலம் 1 கோடி செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள். கௌசுல் ஆலம் சொல்றாங்க, பாவம் செஞ்சவங்க அல்ல, நமக்கெல்லாம் உதாரணம் காட்டுவதற்காக சொல்லுகிறார்கள். மழையின் துளிகளை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே, மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே, கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. நீங்கள் மட்டும் மன்னித்து பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட காதலுக்கு அளவு யோசிக்கிறோம். அப்ப தாபிஈ ரசூலாக மாறி போக வேண்டும். அப்படி 3ம் கிடைத்து விட்டால் பெருமானாரோடு சொர்க்கத்திற்கு செல்லலாம்.
இப்ப நாயகத்தினுடைய நூர் 4வது பிரிவு யாருக்கு செல்லுகிறதோ அவர்கள்தான் இந்த 4 அம்சங்களை பெற்றவர்களாக மாறி போவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறால் இந்த ஃபிர்கத்தை ஏற்படுத்தி இதற்கு பிறகு நம்மை எல்லாம் படைப்பதற்கு முன்பதாகவே ஆலமுல் அர்வாஹ் ரூஹ்களின் உலகத்திலே எல்லா ரூஹ்களையும் அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறார். எல்லா ரூஹ்களையும் அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறார். நபிமார்களுடைய ரூஹ் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது, மற்ற மனிதர்களுடைய ரூஹ்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது. எல்லா ரூஹ்களையும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ் 2 கேள்வி கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இரட்சகன் இல்லையா என்று அல்லாஹ் 2 தடவை கேட்டான். ஒரு தடவை கேட்கல, 2 தடவை. ரூஹுல் பயானிலே எழுதுவார்கள். இதிலிருந்து 4 பார்ட்டிகள் பிரிகிறார்கள். கேள்வி கேட்டது 2 முறை, ஆனால் பார்ட்டிகள் மொத்தம் 4. 2 தடவையும் ஆமாம் நீதான் என் இறைவன் என்று சொன்னவர்கள் முஃமினாக பிறந்து முஃமினாக மரிப்பவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்த்தருள்வானாக. 2 முறையுமே பதில் சொல்லாதவர்கள் காஃபிராக பிறந்து காஃபிராக மரிப்பவர்கள். அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு தந்தருள்வானாக. முதல் முறை பதில் சொல்லி ஆமாம் என்று சொல்லி 2வது முறை மௌனமாக இருந்தவர்கள் முஃமினாக பிறந்து காஃபிராக மரிப்பவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்தருள்வானாக. இன்னொரு கூட்டம் முதல் தடவை பதில் சொல்லாமல் 2வது முறை ஆமாம் என்று பதில் சொன்னவர்கள் காஃபிராக பிறந்து முஃமினாக மரிப்பவர்கள். ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு இந்த பரிசுத்தமாக இருக்கிற நபிமார்களை மட்டும் எடுத்து அல்லாஹ் அந்த பேரொளிகளை வைத்து அங்கே ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். குர்ஆன் பேசுகிறது, இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதீதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா. பெருமானாரினுடைய நூரை அங்கு கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்துகிறார். நபிமார்களுடைய ரூஹ் மட்டும் ஒண்ணா சேர்ந்திருக்கு, எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. அதிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரகாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரகாசம் நன்றாக இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, மகன் இல்லையா, மகனே அருவாகல நடக்குது, உன் வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 54 வயசுன்னாங்க. 54 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வயசு. எனக்கு 1000, வாப்பாவுக்கு 1000, மகனுக்கு 54. சரியாகாதே. என் வயசுல இருந்து ஒரு 40 உனக்கு தர்றேன். அப்ப கூட வாப்பா ஒரு 500 தர்றேன்னு சொல்லல, ஒரு 40 தர்றேன். அன்றைக்கு கொடுத்தார்கள். ஆலமுல் அர்வாஹிலேயே கொடுத்து விட்டு பூமிக்கு வந்துட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வந்ததுக்கு பிறகு 960 வயசுல இஸ்ராயில் வந்துட்டார், மலக்குல் மௌத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என்ன 40 பாக்கி இருக்குல்ல, நீங்க தான் ஆலமுல் அர்வாஹ்ல கொடுத்துட்டீங்களே, நான் எங்க கொடுத்தேன்? ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்த காரணத்தினால் ஆதமின் பிச்சலங்களும் மறக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்த காரணத்தினால் ஆதமின் பிச்சலங்களும் மறுக்கிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆலமுல் அர்வாஹிலே பெருமானாரினுடைய பேரொளியை காட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், லதுமினுன் நபிஹி, இந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும். ஆலமுல் அர்வாஹிலே பெருமானாரினுடைய பேரொளியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இவரை ஈமான் கொள்ள வேண்டும், இவருக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லோருமே காலு அக்ரர், நாங்க அதை செய்கிறோம், நாங்க எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம். அக்ரர்த்து மலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்களா நல்லா கேட்கிறான். நீங்க ஈமான் கொள்றேன்னு சொன்னீங்க, உதவி செய்கிறேன் என்று சொன்னீர்களே, ஒப்பந்தத்திலே கையெழுத்து விடுகிறீர்களா? எல்லாம் ஆமா, கையெழுத்துறோம். அல்லாஹ் சொல்றான், மலக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன். வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான், உங்களோடு சேர்ந்தும் நானும் சாட்சியாக இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளியை எல்லா நபிமார்களும் ஆலமுல் அர்வாஹிலேயே ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெற்றியிலே பதிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி எங்கே பதிக்கப்படுகிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெற்றியிலே. அதனால் தான் நீண்ட வரலாறு சுருக்கி சொல்லுகிறேன், எல்லா மலக்குகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜிதா செய்கிறார்கள். எதனால சஜிதா செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி நெற்றியிலே இருந்த காரணத்தினால் எல்லாம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பேரொளியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெருவிரலுக்கு கொண்டு வருகிறார். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலிலே குர்ரத்து ஐனி பிக்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் கண்ணிலே ஒத்துகிறோமே, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று முதலில் கண்ணிலே ஒத்தியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம்முடைய ஆதி தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒத்தினார். யோசிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த பேரொளி இருந்த காரணத்தினால் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள். எல்லாம் மலக்குகள், ஷைத்தானை தவிர. அந்த பேரொளியை அவன் பார்த்தும் மறுத்தான். அதனாலதான் பெருமானாரினுடைய உம்மத்துக்கு பெரிய எதிரி யாருன்னா அந்த இப்லீஸ் ஒருத்தன் தான். அன்னைக்கு பிடிச்ச எதிர்ப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு உணவ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்குகிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் தௌபா செய்து அந்த பேரொளியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள் அனுப்புகிறார். இதெல்லாம் ஹதீஸ் சொல்லி தருகிற வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்திலே இந்த பேரொளி சீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 பிள்ளைகள். அந்த 20லேயும் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்கிறார். சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மாற்றப்படுகிறது அந்த பேரொளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியே சொல்லுவார்கள், சீஸ் இத்தகில்லாஹ் வஸ்தம்சிக் பில் உர்வத்தில் உஸ்கா, அல்லாஹ்வை பயந்து கொள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக்கொள், குறிப்பாக முஹம்மதை மறந்து போகாதே. உன்னுடைய நெற்றியிலே முஹம்மது என்று உருவம், முஹம்மதினுடைய நூர் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீ பாவம் செய்து விடாதே, நீ தவறு செய்து விடாதே, நீ பரிசுத்தமாக வாழ்ந்து கொள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு வஃபாத்தாகிறார்கள். சீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழுகிறார்கள், பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த நூர் செல்கிறது. யார் அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்? உலகத்திலேயே முதலில் மௌத்தை சுவைத்து பார்த்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். யாராவது மரணத்தை சுவைத்து பார்த்தவங்க இருக்காங்களா? யாரெல்லாம் மௌத்தாகி நான் ஹயாத்தாக வேண்டும், மௌத்தாகி ஹயாத்தாக வேண்டும். நூரே முஹம்மது இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே நான் தர்றேன்னு அல்ல. மௌத்தாகி ஹயாத்தாயாச்சு. மௌத்து எப்படி இருந்துச்சுன்னு பேட்டி கேட்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஒரு ஆட்டை உயிரோடு நிக்க வச்சு தோலை கலட்டின மாதிரி இருந்துச்சு. மௌத்தினுடைய கடினம் ஒரு ஆட்டை உயிரோடு நிக்க வைத்து தோலை கலட்டியதை போன்று. யோசிக்கிறோம் எவ்வளவு கஷ்டம். அதற்கு பிறகு நூரை முஹம்மது இருந்த காரணத்தினால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும். யா அல்லாஹ் நான் நட்சத்திரங்களோடு சேர்ந்து சுத்த வேண்டும். முதலிலே உலகத்திலே அரசாட்சியை ஏற்படுத்தியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். முதலிலே தையல் தொழிலை ஏற்படுத்தியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். முதலிலே வான சாஸ்திரத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நான் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். அல்லாஹ் தஆலா நூரை முஹம்மது இருந்ததனால சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறான். உள்ள போன உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ள போனவங்க திரும்பி வரக்கூடாதுங்கிறது யா அல்லாஹ் உன்னுடைய நியதி தானே. சொர்க்கத்திற்குள்ள யார் சென்றார்களோ அவர்கள் திரும்ப வர முடியாது. அப்ப அல்லாஹ் சொன்னா, அதுக்கு இன்னொரு நியதி இருக்குது, மௌத்தானவங்க தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் ஏற்கனவே மௌத் ஆயிட்டேன்ல, நான் தான் மௌத் ஆகிவிட்டேனே, அதனால் வரமாட்டேன். இன்றைக்கும் சொர்க்கத்திலே வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி சொர்க்கத்திலிருந்து மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் தான் அவர்கள் கப்பலில் இருந்து வெற்றியை பெறுகிறார்கள். ஜூதா என்ற மலையிலே கப்பல் ஒதுங்குகிறது. நீண்ட வரலாறு. அவர்களிடத்திலிருந்து நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா ஆசர் அல்ல, நிறைய பேருக்கு வழங்கி வச்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா ஆசரு, அவர் நிறைய அஸ்னாம்களை வணங்கிட்டு இருந்தாரு. தவறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறிய தந்தை தான் ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் உருவ வழிபாட்டை ஒரு காலமும் ஏற்றவரல்ல. ஏன்னா நாயகத்தினுடைய பேரொளி யாருக்கெல்லாம் சென்றதோ அவர்கள் யாருமே உருவ வழிபாடு கொண்டவர்களாக வாழவில்லை.
குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தருகிற உண்மை. ஒரு நேரம் நிறைய வரலாற்று குறிப்புகள் உண்டு. மலக்குகள் நூரே முஹம்மதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். கடைசி நபியை பெற்றவர்களாக கடைசி நபியினுடைய நூர் இவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் வளர்க்கிற நாய்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய நாய் வச்சிருந்தாங்க. அதனால நாய் வளர்க்கலான்னு சொல்ல வரல, ஆடுகளை மேய்ப்பதற்காக வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த நாயின் எண்ணிக்கை மொத்தம் 12,000. அப்ப ஆடு எவ்வளவு? ஒரு நாய் ஏறத்தாழ 2000 ஆடுகளை மேய்க்கும். 12,000 நாய்கள் இருந்தது என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாய் கழுத்திலையும் தங்க டாலர் போட்டிருந்தாங்க. மலக்குகள் பேசிக்கொண்டார்கள், நாய் கழுத்துல இவர் தங்க டாலர் போட்டிருக்காரு, இவரெல்லாம் என்னமோ நூரை முகமதியாவை தாங்குறாருன்னு சொல்றாங்க என்று பேச மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சோதித்து விட்டு வா என்பான். மலக்குகள் மனுஷ வேஷத்துல போறாங்க. போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். என்னங்க உங்களை என்னமோ பெரிய இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா நீங்க பார்த்தாக்கா நாயின் கழுத்திலே தங்க டாலர் போட்டு இருக்கிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அத்தஹபு நஜிசுல் லிர்ரிஜால் அல் கல்பு நஜிசு. நாய் நஜீஸ், தங்கம் ஆண்களுக்கு நஜீஸ். நஜீஸை எதில் போடுவதுன்னு கேட்டாங்க. நஜீஸை நஜீஸில் தானே போட வேண்டும். அசுத்தத்தை எடுத்து வீட்டு பீரோக்குள்ளே வைக்க முடியும்? அசுத்தத்தை அசுத்தத்தில் போட்டு விட்டேன். இந்த வார்த்தையை காட்ட உன்ன மலக்குகள் சுப்புகுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து ரூஹ். மலக்குகள் கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ் இந்த தஸ்பீஹ் ரொம்ப முக்கியமான தஸ்பீஹ். சுப்புகுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து ரூஹ் என்று சொன்ன உடனே இன்னொரு முறை சொல்லுங்கள். வந்தது மலக்குகள் இல்லையா, இவங்க மனுஷ மாதிரி தானே வந்திருக்கிறாங்க. இன்னொரு முறை சொல்லுங்கள். சொன்னால் அந்த மலக்குகள் கேட்கிறாங்க, என்ன தருவீர்கள்? என் ஆட்டு மந்தையில் கால்வாசி தந்து விடுகிறேன். என் ஆட்டு மந்தையில் கால்வாசி. இன்னொரு முறை சொல்ல மனசில் ஆகல, மனதில் பதியவில்லை. இன்னொரு முறை சொல்லுங்கள். சொன்னால் என்ன தருவீர்கள்? ஆட்டு மந்தையில் பாதி கொடுத்து விடுகிறேன். 6000 ஆடு, 6000 நாய்களோடு சேர்ந்த ஆடு. இன்னொரு முறை சொல்லுங்கள். சரியாக என் மனதிலே பதியவில்லை. சொன்னால் என்ன தருவீர்கள்? மலக்குகள் கேட்கிறாங்க. என் ஆட்டு மந்தை முழுவதையும் கொடுத்து விடுகிறோம். இப்பதான் மலக்குகளுக்கு புரியுதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூரை முஹம்மது இருக்கிற காரணத்தினால அள்ளி கொடுக்கும் வள்ளலாக மாறி போவார்கள். கடைசியில மலக்குகள் சொன்னாங்க, நாங்க மலக்குகள் வந்தது சோதிக்கிறதுக்காக வந்தோம், ஆடு மேய்க்கிறதுலாம் எங்களுக்கு பொழப்பில்லை, அதனால நாங்க புறப்படுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கொடுத்ததை வாங்கி எனக்கும் பழக்கம் இல்லை, கொடுத்ததை வாங்கி எனக்கும் பழக்கம் இல்லை. நீங்க மேய்ச்சாலும் சரி, எடுத்துட்டு போனாலும் வானத்துக்கு எடுத்துட்டு போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அன்புக்குரியவர்களே, நூரே முஹம்மது இருந்தால் தயாளம் தானா வந்துவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. அந்த நூரை முஹம்மதியை சரியாக தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் மனைவியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலாக் விட சொல்கிறார்கள். வாசப்படி சரியில்லை, வாசலை மாட்டிக்கொள் என்று சொல்லி இரண்டாவது மனைவியை கட்டுகிறார்களே, என்ன காரணம்? நூரை முஹம்மதியை தாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக கினானா கூட்டத்திற்கு செல்கிறது, அங்கிருந்து குறைஷிகளுக்கு செல்கிறது, அங்கிருந்து அப்துல் முத்தலிபுக்கு செல்கிறது அந்த நூர். அன்புக்குரியவர்களே, யானை படை தாக்க வருகிற பொழுது அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை, யானைக்கு முன்னால் போய் நிற்க அந்த யானை மஹமூத், ஆபிரகாமின் யானை மஹமூத், அப்துல் முத்தலிபினுடைய தலையில் இருந்த நெற்றியில் இருந்த நூரே முஹம்மதியை கண்டது. அடுத்த 8 எடுத்து வைக்கவில்லை. வரலாறு பேசுகிறது. சொல்லுவாங்க, யானை படைக்கே உன்னால் இலக்கு ஏற்பட்டு விட போகிறது, இழிவு ஏற்பட்டு விட போகிறது என்று அப்துல் முத்தலிப் போய் பேசுகிறாரே. நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். இப்ப யானை படை அப்துல் முத்தலிபை கண்டு பயந்ததே, மஹமூது யானை அப்துல் முத்தலிபை கண்டு பயந்ததே, அதற்கு என்ன காரணம்? நெற்றியில் இருந்த நூரே முஹம்மதி தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் கனவு பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரொளியை கனவிலே காணுகிறார்கள். தன்னுடைய முதுகந்தண்டிலிருந்து ஒரு பிரகாசம் கிளங்குகிறது. மஷாரிக்குல் அர்லு வ மகாரிபிஹா, கிழக்கு மேற்கு பகுதி அத்தனையும் அடைத்துக் கொண்டது.
முனஜ்ஜிமீன்களை அழைத்து கேட்கிற பொழுது ஒரு பேருபகாரி பிறக்கப் போகிறார், இந்த பிரகாசம் அகிலத்தை எல்லாம் அடைத்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட கடைசியில் யார் என்று அப்துல் முத்தலிப் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளைகளில் அப்துல்லாவிற்கு அந்த ரூஹ் செல்லுகிறது, அந்த நூரே முஹம்மதி செல்லுகிறது. அதனால் தான் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவை அப்துல்லாவும் ஆமினாவும் ஈமான் கொண்டுட்டாங்க. அதனால ரலியல்லாஹு தஆலா என்று சொல்ல வேண்டும். சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்துல்லாவிற்கு செல்கிறது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை திருமணம் முடிக்க 200 பெண்கள் போட்டி போடுகிறார்கள். சௌதா பின்த் ஜம்ஆ வந்து சொன்னார்கள். அரபுலகத்துல பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்கு, மகரு இவர் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா சௌதா பின்த் ஜம்ஆ சொல்லுகிறார்கள், நான் 100 ஒட்டகம் தருகிறேன், நான் 100 ஒட்டகம் தருகிறேன் அப்துல்லா, என்னை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள். காரணம், காயின்கள் சொல்லுகிறார்கள், நூரே முஹம்மதியா இவர் நெற்றியில் இருக்கிறது. யார் திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களிலிருந்து ஒரு முத்திரை பதித்த ஒரு மாமனிதர் தோன்றுவார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணாக நான் இருக்க வேண்டும், என் வயிற்றிலே அந்த குழந்தை உருவாக வேண்டும் என்று 200 பெண்கள் போட்டி போட்டார்கள். 200 பெண்கள். கடைசியில் அப்துல் முத்தலிபை பார்த்து ஒரு பாதிரி தான் சொல்லுவார், யூத பாதிரி சொல்லுவார், பனு ஜம்ஆ கூட்டத்திலே, இன்னொரு ரிவாயத்துல பனு ஜஹரா கூட்டத்தாரிலே இந்த பெண் ஆமினா, ஆமினான்னு பேர் வச்சது அல்லாஹ் தான் வச்சான். ஆமினா ஹலீமா, பெருமானாரை பெற்ற பிள்ளை ஆமினா, பெருமானாரை வளர்க்கிற தாய், பெருமானாரை பெற்றெடுத்தவர்கள் ஆமினா, பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் ஹலீமா. ஆமினான்னு அச்சமட்டு இருப்பவர், நீ பிள்ளையை கொடுத்துட்டு பயப்படாம இருக்கலாம். ஹலீமா என்றால் பொறுமையோடு வளர்க்க வேண்டும், ஹலீம் என்று சொன்னால். அதனால அல்லாவே அந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பை நீங்க எடுக்க போறீங்க, பொறுமையோடு வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளையை ஏசிடக்கூடாது, பேசிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, எந்த தொந்தரவும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக தேர்வு செய்து ஹலீமா என்று அல்லாஹ் வைக்கிறார். தாயாருக்கு ஆமினா என்று அல்லாஹ் பேர் வைக்கிறார். நூரே முஹம்மதி அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் ஒரு பிளான், பெருமானார் வருவதற்கு இவ்வளவு பிளான் வந்த அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோமே, எப்படி மனம் யோசித்து பார்க்கிறோம், எப்படி மனம் வருகிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரொளி அப்துல்லாவிற்கு வர 200 பெண்கள் போட்டி போட கடைசியில் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஆமினா ஈமான் கொள்ளலேன்னு சொன்னா மனம் வலிக்கவில்லையா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர் ஆமினா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் ஹலீமா. அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஆமினாவின் மணி வயிற்றுக்கு அந்த பிரகாசம் செல்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா 6 மாதத்திலே வஃபாத் ஆகிறார்கள். பெருமானார் வயிற்றில் இருக்கிறார்கள். வயிற்றில் இருக்கிற ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நபி கனவிலே தோன்றி ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஆறுதல் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். அம்மா ஆமினா, முதல் மாதத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுகிறார்கள். நீ யாரை சுமந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ யாரை சுமந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? ஒரு பெரிய வெளிச்சத்தை காணுகிறார்கள், நூரை பார்க்கிறார்கள். இவர் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. உலகத்தில் மொத்த நற்குணங்கள் 360 மொத்தமாக பெற்ற முத்து முஹம்மது நபியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள். 2வது மாதத்திலே நபியுனா சீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். அம்மா, இந்த நூர் யார் தெரியுமா? எல்லா நிஅமத்துக்களுக்கும் சொந்தக்காரர். உலகத்தில் என்னென்ன நிஅமத்துக்கள் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் அருள் இருக்கிறதோ, அத்தனை அருளையும் ஒட்டுமொத்தமாக பெற்ற அந்த முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள். 3வது மாதத்தில் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்சி தருகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆமினா ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா, எல்லா மராத்திபுகள், அந்தஸ்துகள், உலகத்திலே என்னென்ன நல்ல அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்தனை அந்தஸ்துகளின் தலைவரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. 4வது மாசம் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்சி தருகிறார்கள். காட்சி தந்து சொன்னார்கள், அம்மா ஆமினா,
கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுமந்து கொள்ளம்மா ஆமினா. என் வழித்தோன்றல்களில் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா. இஸ்மாயில் வழியில் வந்த ஒரே ஒரு நபி அம்மா, என் பேரப்பிள்ளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. எல்லா விதமான மக்களுக்கும் வழிகாட்டுகை, காஃபத்துல் லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து வழிகாட்டுகிற ஆற்றல் படைத்த வல்லலை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஐந்தாவது மாதம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். பேரொளியை பார்க்கிறார்கள். ஆமினா சொன்னார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாதிக்குல் அமீனை, முதல்ல சாதிக் அமீன் என்று பெருமானாருக்கு பேர் வைத்தவர்கள் அரபுகள் அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல்ல பேர் வச்சவங்க யாருன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அம்மா சாதிக், அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட போய் சொன்னதில்லை. அவர் அமீன், நம்பிக்கையாளரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. 6வது மாசத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களின் இறுதி நபியாக முத்திரை பதிக்கப்பட்ட நபியை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, நீ ஜாக்கிரதையாக சுமந்து கொள். 7வது மாதத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோண்டி சொல்கிறார்கள், லிவாஉல் ஹம்துக்கு சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. நாளை மறுமையிலே லிவாஉல் ஹம்த் என்ற கொடி இருக்கும், அந்த கொடி பெருமானாரின் கையில் தான் இருக்கும், இவரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். 8வது மாதத்திலே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கங்களையும் மாற்றக்கூடிய நாசிகை சுமந்து கொண்டிருக்கிறாய். பெருமானாரினுடைய பெயர்கள்ல ஒண்ணு நாசிக். பெருமானாருக்கு மொத்தம் 3000 பேர் இருக்கு. 3000 பேர். அதுல அல்லாஹ் தனக்கென்று வைத்திருக்கிற 800 பேர்களை பெருமானாருக்கும் சொல்லி இருக்கிறார். 800 பேர். அல்லாஹ்வுக்கு என்னென்ன பேர் இருக்கோ, ரவுஃப், ரஹீம். இன்னைக்கு கஃபார்னு பெருமானாரை சொல்லக்கூடாது. அந்த கஃபாருல் கத்தாயா, கஃபார் என்ன? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ற பெயரை தவிர என்னென்ன பெயர்களை வேண்டுமானாலும் பெருமானாருக்கு சொல்லலாம். எல்லாம் நாம என்ன புகழ்றோம், பெருமானாரை நாம என்ன புகழ்ந்திருக்கிறோம்? இந்த அழுக்கு நாவினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மலக்குகள் புகழாத புகழா, அல்லாஹ் புகழாத புகழா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அமீனாவினுடைய புதல்வராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பேரொளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நூர் மீண்டும் உலகத்திற்கு வரப்போகிறது. 8வது மாசத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகழ்கிறார்கள். 9வது மாதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். அடுத்த மாதம் பிள்ளை வெளிவரப் போகிறது அம்மா. அடுத்த மாதம் பிள்ளை வெளிவரப் போகிறது. ஆஃபிருல் அன்பியா, மகாமி மஹமூதுக்கு சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு வலது பக்கம் இருக்கிற இடம் தான் மகாமி மஹமூத். மகாமி மஹமூதுக்கு சொந்தக்காரரை சுமக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள். 10வது மாதம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். சஹீஹான ஹதீஸ் சொல்லித் தருகிற வரலாறு. ஆசியா இறங்குகிறார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக. அந்த பேரொளி வெளியே வந்தது. பேரொளி வெளியே கிளம்புகிறது. அகிலமே வெளிச்சத்தில் இருந்தது வரலாறு பேசுகிறது. ஏனென்றால் வானம் பெருமானாரால் படைக்கப்பட்டது, பூமி பெருமானாரால் படைக்கப்பட்டது, அகிலமே வெளிச்சத்தில் ஆனது. இப்படி ஒரு குழந்தையை உலகத்திலே யாருமே பெற்றெடுத்ததில்லை. எல்லா வரலாறுகளும் சொல்லுகிறதே. அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் பேரொளி பிறக்கிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் இப்லீஸ் தெரிஞ்சுக்கிட்டான், ஆஹா அஹ்மது பிறந்து விட்டார்களே, எப்படியாவது கொலை செஞ்சிடணுமே. 2 நாள் அவங்க சாப்பிட மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறிந்தார்கள். அதுனான் என்ற இடத்திலே போய் விழுந்த வரலாறுகள் உண்டு. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரொளி நூரே முஹம்மதி உலகத்திற்கு வருகிறது. பெருமானார் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை, வஃபாத்தாகிற வரை, கண்ணை மூடி மறைந்து வாழுகிற வரை பெருமானாரினுடைய அந்த பிரகாசம், முகப்பிரகாசம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. வரலாற்றிலே ஒரு சான்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். எந்த அளவுக்கு இருந்துச்சு? 18 வயசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 18 வயது இளைஞன் பெருமானார் காபத்துல்லாவிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூ தாலிப் வளர்க்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அபூ தாலிபுக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். உக்ஸிம் இப்னு சைஃபி யமனில் இருந்து வருகிறார். உக்ஸிம் இப்னு சைஃபி
அந்த காலத்திலையும் காபத்துல்லாவை தவாப் செய்திருக்கிறார்கள். யமனிலிருந்து வந்தவர் தவாப் செய்து கொண்டு வருகிறார். அபூ தாலிபை பார்க்கிறார். அருகில் இருக்கிற முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயது இளைஞனை பார்க்கிறார். நெற்றியை பார்க்கிறார், உருவத்தை பார்க்கிறார், அபூ தாலிபை பார்க்கிறார். உங்க 2 பேத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதே என்று கேட்கிறார். வெறும் நெற்றியையும் உருவத்தையும் பார்த்துவிட்டு 2 பேத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதே என்று கேட்கிறார். அபூ தாலிப் சொல்லுவார்கள், ஆம் தொடர்பு இருக்கிறது, என் தம்பி மகன் தான் இவரு, வேறொன்றும் இல்லை. இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் வேதத்திலே பார்த்திருக்கிறேன். பெருமானாரினுடைய பேரொளியை நெற்றியிலே பார்த்துவிட்டு இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க அபூ தாலிப் அடுக்கிக் கொண்டே செல்லுகிறார். இவரை பற்றி ஒரு 18 வயது இளைஞனை பற்றி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். பெருமானார் அந்த 18 வயசுல எப்படி இருந்தார்கள் என்பதையும் நாம் இங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம். 18 வயது இளைஞனை குறித்து அபூ தாலிபிடத்திலே பேட்டி கேட்கிறார். அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அபூ தாலிப் சொன்னார், அஃதலுல் கௌமி மவத்தா, எங்க கௌமுகளிலேயே அதிக அன்பு கொண்டவர் இவர்தான். எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோம். 18 வயசுல எல்லோரின் மீது அன்பு கொண்டவர். இந்த அன்புங்கிறது இருக்குல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். 2 இரும்பை ஒட்டுவதற்கு வெல்டு தேவை, 2 பிளாஸ்டிக்கை ஒட்டுவதற்கு ஃபெவிகால் தேவை, 2 பேப்பரை ஒட்டுவதற்கு கம்மு தேவை, 2 இதயங்களை ஒட்டுவதற்கு என்ன தேவை? 2 இதயங்களை எதை வைத்து ஒட்டுவது? அல்லாஹ் தான் ஒட்டுகிற வேலையை பார்க்கிறார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் செய்தார்கள். அந்த 18 வயது இளைஞனை குறித்து அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் அஃதலுல் கௌமி மவத்தா, எல்லோரின் மீது அதிக பிரியம் கொண்டவர். இதை போன்று அல்லாஹ் நம்மையும் ஆக்கி வைப்பானாக, எல்லா மக்களின் மீது பிரியம் கொண்டவர்களாக. வந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி, இதை நான் கேட்கல, அவ கைருஹாதா, இது அல்லாமல் வேறு ஏதாவது தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறதா? உன்னை சொன்னாரே அபூ தாலிப், ஓ இருக்கிறதே, அஹ்ஸனுகும் ஹுலுகா, குணத்தால் இவரை விட அழகானவர் யாரும் இல்லை. எல்லா நல்ல குணங்களையும் மொத்தமாக பெற்றவர் இவர். உடனே உக்ஸிம் இப்னு ஸைஃபி சொல்றாரு, அவ கைருஹாதா, இத பத்தி கேட்கல, வேற ஏதாவது இருக்கிறதா? அக்ரமுஹும் நஸபா, குலத்தால் இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. குலத்திலே சிறந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம், அதிலே சிறந்தவர்கள் கினானா, அதிலே சிறந்தவர்கள் குறைஷிகள், அதிலே சிறந்தவர்கள் ஹாஷிமிகள். அந்த ஹாஷிமி குலத்திலே பிறந்தவர் இவர். அதனால் குலத்தால் மிகச் சிறந்தவர். அவகைருஹாதா, உக்ஸிம் கேட்கிறார், இதை கேட்கல, வேறு ஏதாவது இருக்கிறதா? அந்த முகத்தை பார்க்கிறார். அவகைருஹாதா, வேறு ஏதாவது இருக்கிறதா? அஹ்ஸனுகும் ஜிவாரா, அண்டை வீட்டுக்காரரிடத்தில் இவரை போன்று சிறப்பாக நடப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை. தனக்காக அவர் வாழ்ந்ததே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காகவே வாழ்வார். இவருக்கு மார்க்கெட்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு கேட்டு கொடுக்கிற பண்பு கொண்டவர். அக்ரமுகும் ஜிவாரா. இன்றைக்கு தமிழன் ஒரு அழகான கதை ஒன்று எழுதி வைத்தார். நீங்க பக்கத்து வீட்டை பத்தி கவலை இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இல்ல. 2 சிங்கம் பேசிக்கொண்டுதான். இந்த தமிழர்கள் கதை எழுதுவதிலே அவனுக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்ல. 2 சிங்கம் பேசிக்கொண்டது. ஒன்று சொன்னது நான் காட்டுக்குள்ளே செல்கிறேன், இன்னொன்று சொன்னது நான் நாட்டுக்குள்ளே செல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி கெட் டுகெதர் வைத்துக் கொள்ளலாம், 2 பேரும் சந்திச்சுக்கலாம். சரி என்று 2 பேரும் பிரிகிறார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு காட்டு சிங்கம் பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போய் வருது, நாட்டு சிங்கம் கொடு கொழுன்னு வருது. நாட்டு சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சு, காட்டுக்குள்ள எவ்வளவு இறை இருக்கு, இப்படி மெலிஞ்சு போய் வர்றியே, என்ன காரணம்னு கேட்க அதுக்கு சொல்லிச்சான், காட்டைத்தான் இப்ப எல்லாருமே வீடாக்கி விட்டான் வெட்டி வெட்டி, அதனால காட்டுக்குள்ள சரியான உணவு இல்ல, அதனால மெலிஞ்சு போயிட்டேன். இந்த காட்டு சிங்கம் நாட்டு சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான், நீ இவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கிறியே எப்படி என்று கேட்க, நான் வேற ஒண்ணும் இல்ல, அபார்ட்மெண்ட்ல வாழ்றேன், லிப்டுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அதுலதான் நான் இருப்பேன், எவனாவது தனியா வந்து ஆட்டையை போட்டுருவேன், தனியாக அடித்து சாப்பிட்டு விடுவேன். இதுவரைக்கும் காணாம போயிட்டானே ஒருத்தன் கூட வந்ததே இல்லை, காணாம போச்சேன்னு தேடி வந்ததில்லை. அடுத்தவர்களை பற்றி அக்கறை இல்லாத இந்த உலகத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அபூ தாலிப் சொன்ன வார்த்தை, அண்டை வீட்டுக்காரரோடு இவர் அழகாக நடப்பவர். உக்ஸிம் விடல, அவகைருஹாதா, இவரை பற்றி வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அஸ்தக்குஹும் ஹதீஸா, இவர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொய் சொன்னதே இல்லை. அஸ்தக்குஹும் ஹதீஸா, பேசுகிற பேச்செல்லாம் உண்மைதான். அவகைருஹாதா, 18 வயசுல எவனாவது உண்மை பேசுவானா? நான் இதை கேட்கல, உக்ஸிம் சொல்றார், அவகைருஹாதா, வேறு ஏதாவது இருக்கிறதா? அல்லமுஹும் அமானா, இவரிடத்திலே அமானிதத்தை கொடுத்தால் அப்படியே பாதுகாப்பார். அபூ தாலிப் சொல்றாங்க அந்த 18 வயது இளைஞனை குறித்து, அமானிதத்தை பாதுகாப்பார்.
சேலத்துல நடந்தது. எங்க ஊர்ல ஹஜ்ஜுக்கு போலான்னு சொல்லி ஒருத்தர்ட்ட கடையை ஒப்படைச்சிட்டு ஆஜியார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு. கடைசியில் அந்த கடையிலே ஆஜியார் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அமானிதை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமுகும் அமானா, அமானிதத்திலே ரொம்ப ஆழமானவர்கள். உக்ஸிம் சொன்னார், அவகைரு ஹாதா, இத பத்தி நான் கேட்கல, வேற ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, அபஅதுஹும் ஃபஹ்ஷா, ஒரு வாழ்க்கையில ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசியதே கிடையாது. அபஅதுஹும் ஃபஹ்ஷா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தவனை பார்க்கும்போது மச்சி, மாமி, எதையாவது ஒரு நல்ல பேரை சொல்லி அழைக்கிறோமா? ஆனால் அபஅதுஹும் ஃபஹ்ஷா, கெட்ட வார்த்தை ஒன்று கூட பேசியதில்லை. உக்ஸிம் விடல, அவகைரு ஹாதா, வேற ஏதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறதா? அஷ்ரஃபுஹும் லன்னா, அடுத்தவர்களை குறித்து அடுத்ததை குறித்து தவறாக எண்ணியதே இல்லை. எல்லோரையும் நல்ல எண்ணத்தோடு பார்ப்பவர்கள். ஏன் வரலாறு சொல்லுகிறதே பெருமானார் படையோடு வருகிறார்கள், தோழர்களோடு வருகிறார்கள். ஒரு நாய் குட்டி போட்டு இருக்கிறது. தோழர்கள் பொதுவாக எல்லாரும் போனாக்கா அந்த நாய்க்குட்டியை வம்புழுக்கிற பழக்கம் இருக்கிறது. ஒரு தோழர் லேசா கள்ள தூக்கி போட போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஐல் இப்னு சுராகா என்ற சஹாபியை நாய்க்கு பாதுகாப்பு போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் இதை தொற்ற போறாங்க, இதுக்கு யாரும் பாதிப்பை கொடுத்து விட வேண்டாம். உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே நாயை தனக்கு பாதுகாப்பாக ஆக்குவார்கள். நாய்க்கே பாதுகாவல் போட்ட வள்ளல் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர வேறு யாரை காட்ட முடியும்? அஷ்ரஃபுஹும் லன்னா, அவர்களை விட சிறந்த எண்ணக்காரர் யாருமே இல்லை. உக்ஸிம் சொன்னார், அவகைரு ஹாதா, இத பத்தி கேட்கல, வேறு ஏதாவது இவரை குறித்து சொல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கிற பொழுது, அஜ்வதுஹும் மாலா, இவரிடத்திலே சென்றால் இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை. அஜ்வதுஹும் மாலா. உக்ஸிம் விடல, அவகைரு ஹாதா. டயர்ட் ஆயிட்டாங்க அபூ தாலிப். என்னடா எதை கேட்டால் அவகைரு ஹாதா, வேறு ஏதாவது என்று கேட்டுக்கொண்டு லகு ஃபதுல் மஜீத், இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. உலகத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அது மொத்தமாக இவரிடத்தில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுகிறேன். எல்லா சிறப்புக்கும் சொந்தக்காரர் அவர். கடைசியில் உக்ஸிம் சொன்னார், இவரை குறித்து நான் சொல்லட்டுமா என்றார். வளர்த்த அபூ தாலிப் அசந்து போனார்கள். இவரை குறித்து நான் சொல்லட்டுமா? ஆலிம் சாக்களா இருக்கிறவங்க கொஞ்சம் இதை எடுத்து ஷுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே படித்து பார்க்க வேண்டும். யாரத்தால் ஒரு 2 பக்கம் எழுதுகிறார். அரபி இலக்கணவாதிகள், இலக்கியவாதிகள் தடுமாறி போகிற வார்த்தைகள். அவரிடத்தில் இருக்கிற அந்த பேரொளி எதை காட்டுகிறது தெரியுமா? லயல்ரிபில் அரப காமிதா பியதின் ஹாயிதா வ பிரிஜிலின் லாயிதா. அரபுகள் அத்தனை பேர்களையும் அந்த பேரொளி ஒன்று கட்டி போட்டுவிடும் என்றார். அவர் முகத்தில் இருக்கிற பேரொளி அகிலத்தை அவர் காலுக்கு கீழ் கொண்டு வரும். அதனால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியில் இருப்பவர்களை ஒன்று சேர்க்க வைத்திருக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லயல்ரிபில் அரப காமிதா, காமிதான ஜமீஆன் அர்த்தம். எல்லோரையும் அந்த பேரொளி கட்டி போட்டு, எதனால் தெரியுமா? தன்னுடைய பணிவான வாழ்க்கையால் கட்டி போட்டு விடுகிற ஆற்றல் அந்த பேரொளி கொண்டு. அதனால் இந்த இளைஞனை ஜாக்கிரதையாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த நூரே முஹம்மதியா அவர் முகத்தில் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நூரே முஹம்மதியை புகழ வார்த்தைகள் உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நூரை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நூரை பெற்ற நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நூரிலே நனைந்து அந்த நூரோடு சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு ஒரு சின்ன டிப்ஸ், நேத்து மறந்து போயாச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா விடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அம்மா ஃபாத்திமா, ஹுனைன் போர்க்களத்திலிருந்து நிறைய கனிமத் பொருள் வந்திருக்குமா? ஹுனைன் போர்க்களத்திலிருந்து நிறைய கனிமத் பொருள் வந்திருக்கு. உங்க அத்தாட்ட போய் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை போய் பெருமானார் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப போய் வாங்கிட்டு வாங்க. நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு உள்ள போன உடனே ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நாயகமே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்லாம் மலக்குமார்களின் உணவு, எங்களுக்கு உணவுக்கு வழி சொல்லுங்கள். ஏன்னா மலக்குகள் எல்லாம் தஸ்பீஹ்ல தான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, என்ன நோக்கம்? கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறோம் பாப்பா, ஏதாவது கொடுங்களே பாப்பா என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை கட்டிப்பிடித்து அழுதார்கள். உஹது போர்க்களத்திலே பல் ஷஹீதாகிற பொழுது அப்படி பெருமானார் அளவில்லை. தாயிஃப் நகரத்திலே பெருமானாரை கல்லால் தாக்கிய பொழுது அப்படி அளவில்லை. அம்மா ஃபாத்திமா, உனக்கு ஏன் அம்மா உலக ஆசை இப்படி வந்து விட்டது? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த 5 ரகசிய வார்த்தைகளை உனக்கு சொல்லுகிறேன். அதை நீ சொல்லி துவா கேட்டால், அந்த ரகசிய வார்த்தைகளை சொல்லி துவா கேட்டால், அரிசில் இருக்கிற அல்லாஹ் இறங்கி உனக்கு உதவி செய்வான். அரிசில் இருக்கிற அல்லாஹுவை இறக்கும் 5 வார்த்தைகளை உனக்கு சொல்லவா அம்மா, அல்லது நீ கேட்கிற பொருளை உனக்கு தரட்டுமா அம்மா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, பொருள்லாம் வேண்டாமாப்பா, இந்த அரிசிலிருந்து அல்லாஹ்வை இறக்குகிற வார்த்தையை சொல்லுங்கள் வாப்பா. நாம் துஆ செய்கிற பொழுது 5 வார்த்தைகள், யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் தேவைகளை கேட்டால் அல்லாஹ் களம் இறங்கி உதவுவான். அம்மா, இதை உன் வாழ்க்கையில் விட்டு விடாதே என்றார்கள். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை சொல்லி நாம் துவா கேட்டால் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அத்தகைய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.